ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஓம் சக்தி. ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு ஆடி மாத அம்மனுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக ஜெம் பக்தி ஆன்மீக திருவிழாவாக சக்தி பீடங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு நிகழ்வாக கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் தேவக்கோட்டை நகரத்தார்களுடைய வழிமுறையில் இருக்கின்ற தேவக்கோட்டை கோட்டை அம்மன் என்ற ஒரு அம்மனை பற்றிய ஒரு வரலாறு. தேவக்கோட்டை பொதுவாக நகரத்து கோவில்கள், நகரத்தார்களுடைய அவர்களுடைய ஒரு நடத்துகின்ற, அவர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு தலமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நகரத்தார்கள் என்றாலே உண்மையில் சொல்ல போனால் உண்மையான பக்தி உடையவர்கள், இறைவனோடு ஈடுபாடோடு, அதாவது அனுசந்தானம் சொல்லுவாங்க, இடைவிடாத சிந்தனையோட, பக்தியோட, பய உணர்வோட உண்மையாக பூஜிக்கின்றவர்கள் நகரத்தார்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நகரத்தார்களுடைய பூஜைக்கெல்லாம் ஆத்மார்த்தம் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்காக தன்னை அர்ப்பணம் செய்து பூஜை செய்வார்கள். அப்படிப்பட்ட நகரத்தார்களுடைய வழியில் இருக்கின்ற அத்தனை கோவில்களும் சாநித்தியம் மிக 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 அதிகமாக இருக்கும். என்றால் இறைவனை தொடுவதற்கும் வணங்குவதற்கும் நிறைய கெப்பாசிட்டி வேணும். அப்போதான் அந்த இடத்துல சாநித்தியம் இருக்கும். அந்த வகையில் நகரத்தார்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை அம்மன், கோட்டை அம்மன், தேவக்கோட்டையில் கோட்டை அம்மன், இந்த அம்மனை பற்றி, இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி இப்போ காண்போம். தேவக்கோட்டையிலே அருள்மிகு கோட்டை அம்மன் இந்த தேவியானவள், அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யந்திர பீடம் அவைதான் இருக்கும். வருடத்திலே இந்த ஆடி மாதத்திலே ஊரணி என்று சொல்லக்கூடிய, ஊரணினா உங்களுக்கு தெரியும், ஒரு ஓடை, அதாவது 6 குளங்களிலிருந்து நீர் பிரிந்து வருகின்ற அற்புதமான ஒரு இடம், புனிதமான ஒரு நீர் எடுத்தல் என்று சொல்லுவார்கள். திருவிழாவிலே நாங்கள் போயிட்டு ஆற்றில் நீர் எடுத்தோம், குளத்தில் நீர் எடுத்தோம். ஊரணினா ஊர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து, ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீர் எடுக்கின்ற இடம். வருடம் ஒரு பாரம்பரியமாக நீர் எடுக்கின்ற இடம், இதுதான் ஊரணி. அந்த ஊரணியில் போயிட்டு நீர் எடுத்து அம்பாலை ஆவாகனம் செய்து ஒரு மேடை அமைத்து, அந்த யந்திர பீடம் தான் இருக்கும் அந்த இடத்துல. அம்பாலையும் யந்திரத்துக்கு தான் தினந்தோறும் அபிஷேகம் பூஜைகள் நடக்கும். அப்போ இந்த ஊரணியில் எடுத்து தான் அம்பாலை ஆவாகனம் பண்ணி அலங்காரம் செய்து வைக்கப்பட்டு, அம்பாளுக்கு அலங்காரங்கள் செய்வித்து திருமாங்கல்யம், அபிஷேகங்கள்லாம் செய்வித்து திருமாங்கல்யம் சாற்றி, நம்ம நகரத்தார்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருமாங்கல்யத்தை கழுத்துரு என்று அழகான தமிழிலே, அருமையான தமிழிலே கழுத்துரு என்று சொல்லுவார்கள்.
கழுத்திலே அணிகின்ற ஒரு உரு என்பதால் அது கழுத்துரு என்று நம்மளை மங்களனான்றோம், திருமாங்கல்யன்றோம். அப்படிப்பட்ட அந்த திருமாங்கல்யத்தை செலுத்தி விசேஷமாக அந்த கர்ப்ப கிரகத்தில் மேடை மட்டுமே எப்பவுமே இருக்கக்கூடிய இடத்துல அந்த திருவிழாவின் போது அம்பாளை அலங்காரம் செய்வித்து அலங்கார வடிவத்திலே 15 நாட்கள் அம்பாள் அலங்காரம் தினம் ஒரு அலங்காரமாக செய்வித்து அந்த 15 நாட்கள் வருகின்ற பக்தர்களுக்கு அம்பாள் அருள் புரிகின்றாள், சிறப்பு அருள் புரிகின்றார். தேவக்கோட்டையினுடைய காவல் தெய்வமாக, எல்லை பிடாரி என்று சொல்லுவார்கள், காவல் தெய்வம் என்று சொல்லுவார்கள், ஊர்காற்றம் தெய்வம் என்று சொல்லுவார்கள். இந்த காவல் தெய்வமாக இச்சமயம் ஆற்றிலிருந்து குளத்தில் நீரெடுத்து ஆற்றங்கரையில் கோயில் கொண்டு வந்து தென்னம்பாளை பாலை என்று சொல்லுவார்கள், அதில் வைத்து ஆவாகனம் செய்வித்து அந்த 15 நாட்களும் அம்பாளை அற்புதமாக கொண்டாடுவார்கள். அம்பாள் அந்த வடிவத்திலே இருந்து அருள் புரிவார்கள். அம்மனுக்கு வெளியிலே அமைந்திருக்கும் மேடைகள் பால் அபிஷேக பொருட்களெல்லாம் அபிஷேகம் செய்வித்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வைத்து பல்வேறு மங்களப் பொருட்களால் திரவியங்களால் அபிஷேகம் செய்வித்து ஊரின் வெளியே அம்மனின் பழங்கால கோவில் ஒன்று உள்ளது. இது ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம், நினைத்ததை முடித்து கொடுக்கும் அம்பாள் இவள். கண்மலர் உடலில் அந்த அம்பாளுக்கு இந்த புருவம், கண்மலர், மூக்கு இதெல்லாம் அணிவாங்க. எள்ளுப்பு மூக்கு எழிக்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம்னுவாங்க. அப்படிப்பட்ட அலங்கார பொருட்கள் எல்லாம் அம்பாளுக்கு அணிவித்து அந்த பக்தர்கள் எல்லாம் அம்பாளை ஊனுருகி உள்ளம் முருகி வேண்டி அவர்கள் செய்கின்ற அந்த பூஜையிலே எங்கும் வராத அம்மன் கூட அந்த இடத்துல வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி பரவசத்தோட எல்லாம் பண்ணி அந்த கோவிலில் இந்த மங்கள பொருட்கள்லாம் வச்சு தட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு போய் அர்ச்சகரிடம் கொடுத்தா அர்ச்சகர் சாமியிடம் வைத்து பூஜை செய்து நம்மிடம் கொடுப்பார்கள். அப்படி நம்ம அந்த பொருளை வாங்கி வீட்டுக்கு வரும்போது நம்ம குறைகளெல்லாம் கஷ்டங்களெல்லாம் தீரும். அதாவது இந்த மங்கள பொருட்கள்லாம் உங்களுக்கு தெரியும். மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, வளைகள் இப்படியெல்லாம் வைப்பாங்க. மங்கள பொருட்கள் இவற்றையெல்லாம் வைத்து அம்பாளுக்கு தட்டில் கொடுத்தா அம்பாளை வச்சு பூஜை பண்ணி தருவாங்க. அந்த கோயிலுடைய சிறப்பே அதுதான். அதை எடுத்துட்டு போனாலே அம்பாள் நம்ம கூடவே வர்றது ஐதீகம். நம்ம வாழ்நாளெல்லாம் அம்பாள் துணை இருக்கிறது ஐதீகம். அதாவது தேவி, அந்த ஊருக்கு உள்ள சிறப்பு பெயர் என்றால் தேவக்கோட்டைன்னு சொல்கிறோம். ஆனால் பழமையான பேர் தேவி அமர்ந்தமையாள், தேவி கோட்டை. இந்த தேவி கோட்டையே நாளடைவில் மருவி தேவக்கோட்டையாக மாறியது என்பதும் ஒரு புராதனமான ஒரு கூற்று. அந்த பூஜை பொருளெல்லாம் வாங்கி வெளியில் எடுத்துன்னு திருப்பி கோவில்லே ஒப்படைப்பாங்க. நம்ம வெளியில் எடுத்துன்னு வந்ததும் அம்பாள் நம்ம கூட வர்றது ஐதீகம். மீண்டும் கோவில்லே ஒப்படைப்பாங்க. இங்கே ஜாதி மத பேதமின்றி, எந்த மதமுமின்றி, மத வேறுபாடின்றி எல்லாருமே வழிபடுகின்ற அற்புதமான ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா, திருமணம் ஆகாதவர்கள் வந்தால் உடனடியாக திருமணம் முடிகின்றது, சந்தான பிராப்தி கிடைக்கிறது. சந்தான பிராப்தி என்றால் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை அருளுகின்ற மகாசக்தியாக விளங்குகின்றால் அந்த கோட்டை அம்பாள். மிகப்பெரிய மகான்கள் ஆதிசங்கரெல்லாம் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வழிபட்ட மகான்கள் வழிபட்ட திருத்தலங்களாகிய சித்தர்கள் வழிபட்ட மகாஸ்தலங்களாகிய இது போன்ற புராதனமான கோவில்கள், இந்த கோட்டை மாரியம்மன் போன்ற புராதனமான ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபடும் பொழுது மிகப்பெரிய நமக்கு ஒரு வரப்பிரசாதமான இறையருள் நம்மை சூழ்ந்து நம்மை வாழ்க்கையிலே வளமாக்கும். இந்த ஆடி மாதத்தில் சொல்லுவாங்க, ஆடி மாதத்தில் எந்த கோவிலில் போய், அதாவது ஒரு தெய்வங்களை எப்பொழுது வழிபட்டால் அதிக பலனை பெறலாம் என்று ஒன்று இருக்கிறது. சாதாரணமாக அம்பாள் வழிபாடு என்பது இரவு நேர வழிபாடு ரொம்ப உகந்தது. அந்த மாதிரி பஞ்சமி என்று வழிபடுவது மிக உகந்தது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதம் முழுவதுமே 30 நாட்களுமே ஒவ்வொரு அம்பாளையும் நம்ம வழிபடணும். நீங்கள் இந்த கோட்டை மாரியம்மனை, இந்த கோட்டை அம்மனை நகரத்தாரின் 40 பிரிவுகளைச் சேர்ந்த 130 புள்ளிகளுக்கு சொந்தமானது.
அதாவது இந்த கோயில் நகரத்தார்களுடைய பிரிவினை இருக்கு, 40 பிரிவு. அதில் 130 புள்ளிகளுக்கு சொந்தமானது இந்த திருத்தலம். இதில் 5 அறங்காவலர்கள் உள்ளனர். ஒவ்வொரு முறையும் 5 அறங்காவலர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். இவர்களின் பதவி காலம் 2 வருட காலம் மட்டுமே. அந்த ஒவ்வொரு முறை வருகின்ற அறங்காவலர்களும் தர்மநெறி தவறாமல் இந்து சனாதன தர்மத்திற்கு உட்பட்டு பக்தி பரவசத்தோடு அம்பாளுக்காக தன்னை அர்ப்பணித்து உண்மையாக இருந்து அந்த தர்ம பரிபாலனம் செய்வார்கள். அதுதான் நகரத்தார்களுடைய சிறப்பு. தர்மகத்தா வந்தான், கோயில் சொத்தை சாப்பிட்டான், இப்படியெல்லாம் கிடையாது. நகரத்தார்கள் அது நடக்காது. நகரத்தார்கள் வந்து அறங்காவலராக வந்தாலே அந்த யார் வந்தாலும் அந்த கோயில் சிறப்பாக இருக்கும். அதுதான் அவர்களுடைய அற்புதமான ஒரு சிறப்பு. இந்த தேவி வந்து மக்களை காப்பதற்காக வந்து அமர்ந்ததால் இந்த தேவி கோட்டையை தேவக்கோட்டையாக இந்த திருத்தலத்தில் விளங்குவதுதான் இங்கே சிறப்பு. ஆன்மீகத்தில் உள்ள அன்பர்கள், நீங்கள் அந்த ஆடி மாதம் சென்று பாருங்கள். அந்த திருத்தலத்தில் எத்தனை ஆயிரம் பேர்கள் அன்னையின் முன்பால் நின்று உருக உருக பிரார்த்தித்து அம்மா மகமாயி என்று அவர்கள் குரல் கொடுக்கின்ற அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு எல்லோரையும் உடம்பு சிலிர்க்க வைக்கும். ஆடி மாதத்தில் நீங்கள் சென்று அந்த கோலாகல செல்வியாகிய அந்த தேவக்கோட்டை அம்மனை வழிபடுங்கள். இந்த தேவக்கோட்டை எங்கே இருக்கிறது தெரியுமா? சிவகங்கை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மிக அருகாமையிலே தேவக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து போனீங்கன்னா தேவக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கலாம், பஸ்ஸிலையும் போகலாம். தேவக்கோட்டை செல்வதற்கு அனைத்து பேருந்துகளும் டிராவல்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ரெயின் வசதியும் இருக்குது. தேவக்கோட்டை ரயில் நிலையம் இருக்கிறது. அங்கே இறங்கி ஒரு ஆட்டோவில் போய் கோட்டையம்மன் கோயிலுக்கு போகணும்னா அழகாயிட்டு போய் விட்டுருவாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் இது போன்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன. நாம் இந்த ஜெம் பக்தி டிவியிலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அடுத்த நிகழ்வில் அடுத்த திருத்தலத்தை சந்திப்போம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. காக்கும் கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருள் துணை, காக்கும் கடவுள் கணேசனை நினை. யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், அன்பெனும் பிடியுள்
அகப்படும் கருப்பொருள் ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் உரிப்பொருள் ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் உரிப்பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனி பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனி பொருள் காக்கும் கடவுள் கணேசனை நினை நாதமும் போதமும் ஞானமும் மாணவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் நாதமும் போதமும் ஞானமும் மாணவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் ஓமெனும் ஒளியதே உருவமாய் வளர்பவன் ஓமெனும் ஒளியதே உருவமாய் வளர்பவன் உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவன் உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவன் காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருளே துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எந்தன் சிந்தையில் வந்து அரைவினாடில் இல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எந்தன் சிந்தையில் வந்து அரைவினாடில் இல்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா உந்தன் பெருமையை இந்த
அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.